கணுக்கால் கூட கருப்பு இல்லை நீ தீண்டும் இடம். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு தி டேட்ஸ். அனைவருக்கும் ஆயுத பூஜை மற்றும் விஜயதசமி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சூப்பரான சிம்பிளான எடிட் எப்படி இன்ஷார்ட்டில் வந்துட்டு எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இமேஜஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இமேஜஸ் எல்லாம் என்னோட டெலகிராம் சேனல்லையும் அப்லோட் பண்ணியிருக்கேன், வேணுங்கிறவங்ககிட்ட போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இமேஜஸ் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எவ்வளோ இமேஜஸ் வேணுமோ அவ்வளோ இமேஜஸ் ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம், வேணான்னா நம்ம டெலிட் கூட பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நிறையா ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம 2 லிரிக் ஒரு தடவை இமேஜ் சேஞ்ச் ஆகிற மாதிரி பண்ண போகிறோம், அதனால நிறையா இமேஜஸ் தேவைப்படும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ இமேஜஸ் வேணுமோ அவ்வளோ இமேஜஸ் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தென் ஆடியோ வந்துட்டு உங்களுக்கு வந்து நான் யூஸ் பண்ணுற ஆடியோ வேணும்னா சொல்லுங்கள், அதுவுமே மெட்டீரியல் லிங்கோட சேர்ந்து கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோ போயிட்டு நான் வந்து சாங் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட இருந்ததுன்னா, மொபைல் இருந்துச்சுன்னா மை மியூசிக்கில் போனீங்கன்னா கீழே ஆடியோலாம் காட்டும், அதுலேயே இருக்கும், நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆடியோ செலக்ட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பீட் மார்க் வந்து ஆட் பண்ண போகிறோம். இதில் வந்து பீட் மார்க் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ வந்துட்டு லிரிக் வந்துட்டு ஒவ்வொரு லிரிக் ஒரு தடவை நீங்கள் வந்து பீட் மார்க் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்துட்டு 2 வேர்டு தான் வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு மாதிரி கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பீட் மார்க் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. டிக் கொடுத்துக்கோங்க செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம். ஓகேவா? இந்த சாங்கில் எனக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருந்தது, அதனால் நான் மறுபடியும் ப்ளஸ் மைனஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ இதுக்கப்புறம் இமேஜ் வந்துட்டு நான் பாருங்கள் 2 பீட் மார்க்கு இல்லை 3 பீட், சின்ன சின்ன பீட் மார்க்காக இருந்தால் 3 பீட் மார்க் ஒரு தடவை, அந்த மாதிரி நீங்கள் இமேஜை வந்து ஷார்டன் பண்ணிக்கோங்க. பெருசாக இருந்ததுன்னா 2 பீட் மார்க், இல்லை குட்டியாக இருந்துச்சுன்னா லிரிக்ஸு 3 பீட் மார்க். தென் இமேஜ் வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நல்லாவே ஜூம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 9:16 ரேஷியோவில் இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. இமேஜஸ் எல்லாமே ஜூம் பண்ணுங்கள், ஏன்னா நம்ம இதில் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுவோம். ஸோ டைம் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, எல்லா இமேஜுமே இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா இமேஜுமே ஜூம் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் ரொம்ப ஈஸி தான். நீங்கள் கீ ஃப்ரேம் ட்ரான்ஸ்லேஷன் பாருங்கள், பேசிக்கில் செகண்ட் ஒன் கரெக்டாக அந்த பிளாக் ஃபேடை இதுக்கப்புறம் டபுள் டிக் கொடுத்துக்கோங்க. எல்லாத்துக்குமே ட்ரான்சிஷன் அப்ளை ஆயிரும். இப்போ இமேஜ் வந்துட்டு கீழே அந்த ட்ரான்சிஷன் இருக்கிற அந்த பிளாக் அண்ட் ஒயிட் பாக்ஸும் கீழே பீட் மார்க்கும் சேம் கரெக்டாக வரணும். இல்லைனா இமேஜுக்கு மேலே டாட்டர் லைன்ஸ் பாருங்கள், அதனோட சென்டரும் கீழே இருக்க ஆடியோ பீட் மார்க்கும் மேட்ச் ஆகணும். அப்படி இருந்தால் உங்கள் ட்ரான்ஸ்லேஷன் வந்து கரெக்டாக மூவ் ஆகும். ஓகேவா? தென் ஒப்பாசிட்டி, எல்லா இமேஜுக்குமே ஒப்பாசிட்டி வந்து நீங்கள் பார்த்து கரெக்டாக குறைச்சிக்கோங்க. அந்த ஒவ்வொரு இமேஜும் ஒவ்வொரு ஷேடில் இருக்கும். ஸோ டைம் எடுத்து அதையும் பண்ணிக்கோங்க. ஒப்பாசிட்டி இந்த மாதிரி ஷேட் இல்லாமல் பிளர் ஆச்சுன்னா நீங்கள் வந்து பேக்ரவுண்டில் போயிட்டு பிளாக் கலர் வைக்கணும். ஓகேவா? இதுக்கப்புறம் கீ ஃப்ரேம் ரொம்ப ஈஸி. ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேம், எண்டிங் ஒரு கீ ஃப்ரேம் வச்சுட்டு நீங்கள் எண்டிங் கீ ஃப்ரேமில் மட்டும் இமேஜை லைட்டாக மேலே கொண்டு போங்க. ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க, எண்டிங் ஒரு கீ ஃப்ரேம் வச்சிங்கன்னா உங்களுக்கு போதும். லைட்டாக மேலே, ரொம்ப நீங்கள் ரொம்ப மேலே கொண்டு போயிட்டீங்கன்னு வைங்களேன், நம்மளுக்கு டியூரேஷன் வந்து ரொம்ப சின்னது, அப்போ வந்து சொய்யின்னு மேலே போகிற மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் மட்டும் மூவ் பண்ணுங்கள், ரொம்ப மூவ் பண்ணிடாதீங்க. ஓகேவா? ஸோ கரெக்டாக கொஞ்சம் மட்டும் மூவ் பண்ணிக்காங்க. ஒவ்வொரு இமேஜும் உங்களுக்கு வந்து நம்ம ஜூம் பண்ணுறதை பொறுத்து தான் உங்களுக்கு கீழே வந்து இது பண்ணுற மாதிரி, கீழே ஃபுல்லாக ஜூம் ஆகிற மாதிரி இருக்கும். ஒரு சிலது கீழே முடிஞ்சிடும், துளியோண்டிலே முடிஞ்சிடும். அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா மறுபடியும் ஜூம் பண்ணணும். நீங்கள் வந்து ஒப்பாசிட்டி அந்த மற்ற எல்லா விஷயமும் நீங்கள் வந்துட்டு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பண்ணிடுங்க. இல்லைன்னா ஒப்பாசிட்டியுமே உங்களுக்கு கீ ஃப்ரேம்லேயே வந்துடும், ஒவ்வொரு இடத்துல மட்டும்தான் ஒப்பாசிட்டி இருக்கும். ஸோ அதனால இது எல்லாமே அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுங்க. இமேஜஸில் எல்லா எடிட்டிங்கும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுங்க. ஓகேவா? ஏன்னா இந்த தப்பெல்லாம் நான் பண்ணங்காட்டி நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு. ஸோ உங்களுக்கு தெரியுதா? இமேஜ் வந்துட்டு இப்போ நல்லா மெல்ல மேலே போகுது. உங்களுக்கு இன்னும் ஸ்பீடாக போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் மேலே கொண்டு போகிற மாதிரி வச்சுட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக சொய்யின்னு போயிடும். அவ்வளோதான். இப்போ டெக்ஸ்ட்லேயும் நம்ம கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுவோம். ஸோ நல்லா கவனிங்க. இப்போ வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு டெக்ஸ்ட்டை வந்துட்டு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ பூஜை முடிச்சு சுண்டெல்லாம் சாப்பிட்டு வயிறு கொஞ்சம் ஃபுல்லாக இருக்குது கைஸ். நீங்கள் எல்லாம் சாப்பிட்டீங்களா இல்லை இனிமேல் தான் கும்பிட போகிறீங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நான் ஃபாண்ட்டும் க்ளோ ஆப்ஷன் மட்டும் எனேபிள் பண்ணியிருக்கேன். தென் இதில் வந்து அனிமேஷன் பாருங்கள், பிக்கர் தென் லெஸர் தென் சிம்பிளில் இருக்கிறத நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஆரோ மார்க்கு இது வந்துட்டு
லெஃப்ட்லேருந்து ரைட் போகிற மாதிரி உங்களுக்கு வந்து அவுட் அனிமேஷன் அப்படியே விட்டுருங்க, வேறு எதுவும் சேஞ்ச் பண்ண வேணாம். அதே அனிமேஷன் தான் நம்மளுக்கு வேணும். தென் கீழே பீட் மார்க்குக்கு ஏற்ற மாதிரி லிரிக்ஸ் எல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க கரெக்டாக. ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு லிரிக்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? டைம் எடுக்கும், இந்த எடிட்டுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும். ஏன்னா லிரிக்ஸ் எல்லாம் 1 by 1 மாற்றுறோம், இமேஜஸில் நிறையா சேஞ்சஸ் பண்ணுவோம், கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் டைம் இருக்கும். டைம் எடுத்தாலும் பரவாயில்ல. உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 15 மினிட்ஸ் தான் வீடியோவே டைம் எடுக்கும். ஸோ நான் போடுற வீடியோஸ் எல்லாம் இந்த மாதிரி தான் போடணும்னு இல்லை. உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், ஹஸ்பண்ட், ஒய்ஃபு, லவ்வர்ஸ், இந்த மாதிரி யாருக்கு வேணாலும் நீங்கள் எடிட் பண்ணலாம். இதையவே நீங்கள் இந்த மாதிரி எடிட் பண்ணி நீங்கள் ஹாப்பி பர்த்டேக்கு வைக்கலாம். ஹாப்பி பர்த்டேன்னு போட்டு தான் வைக்கணும்னால எந்த அவசியமும் இல்லை. நிறைய பேர் ஸ்பெஷலாக தனித்தனி வீடியோவாக கேட்குறீங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. நீங்கள் எப்படி எடிட் பண்ணி கொடுத்தாலோ உங்களோட லவ்டு ஒன்ஸ்க்கு வந்து பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இப்போ கீ ஃப்ரேம் வைக்கலாம். ஸ்டாண்டிங் ஒரு கீ ஃப்ரேம், எண்டிங் ஒரு கீ ஃப்ரேம். எண்டிங் கீ ஃப்ரேமில் போயிட்டு லிரிக்கை வந்து கீழே கொண்டு வந்து வச்சுருங்க. நம்ம வந்து இமேஜை மேலே கொண்டு போனோமா, இதில் வந்து லிரிக்ஸை வந்து கீழே கொண்டு வரோம். ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேம், எண்டிங் ஒரு கீ ஃப்ரேம், இமேஜை மட்டும் எண்டிங் கீ ஃப்ரேம், லிரிக்ஸை மட்டும் எண்டிங் கீ ஃப்ரேமில் கீழே கொண்டு வந்து வச்சுட்டேன். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதில் இதுக்கு மேலே எதுவுமே இல்லை. பாருங்கள், நான் கிராஃபு எதுவுமே ஆட் பண்ணல. இமேஜுக்கும் சரி இதுக்கும் சரி ரெண்டுக்குமே கிராஃப் ஆட் பண்ணல. உங்களுக்கு வந்துட்டு ஸ்பீடாக போகணும்னு தோணுச்சுன்னா நல்லா கீழே கொண்டு வாங்க, இல்லை மெல்ல போகணும்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் மட்டும் கீழே மூவ் பண்ணி வைங்க. அவ்வளவுதான். நீங்கள் வந்து இதை செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் புரியும். நான் சொல்கிறப்ப புரியாது. ஒரு 2-3 டைம் நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேம், எண்டிங் ஒரு கீ ஃப்ரேம். எண்டிங் கீ ஃப்ரேமில் வந்துட்டு லிரிக்ஸ் வந்து கீழே மட்டும் லைட்டாக மூவ் பண்ணுங்கள். இமேஜில் வந்து மேலே மூவ் பண்ணணும். ரெண்டுமே எண்டிங் கீ ஃப்ரேமில் மட்டும்தான். புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல? இதுக்கப்புறம் நம்ம என்ன விஷயம் ஆட் பண்ணணும்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பிப் வீடியோ தான். ஸோ இதில் இருக்க ஃபாண்ட்டும் சரி, அந்த பிப்பில் நம்ம யூஸ் பண்ணுற வீடியோவும் சரி, அதுக்கப்புறம் வேறு ஏதாவது கொடுக்கணுமான்னு சொல்லுங்கள். வீடியோவில் நான் யூஸ் பண்ணுற உங்களுக்கு ஆடியோ ப்ரிவ்யூ ஆடியோ வேணும்னா சொல்லுங்கள். இனிமேல் அதையும் வந்து நான் ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன். வேணும்னா சொல்லுங்கள். தென் ப்ரிவ்யூ வீடியோ வந்துட்டு ஃபுல்லாமே நான் வந்துட்டு என்னோட டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணியிருப்பேன், இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் போட்டிருப்பேன். ஸோ எனக்கு நம்ம போயிட்டு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு பிப்பு இது பார்த்தீங்கன்னா 2 மினிட்ஸுக்கு இருக்கும். ஸோ ஆடியோ வால்யூம் எல்லாம் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. பிளெண்டுக்கு போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன் எல்லாம் லைட்டன் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். கரெக்டாக வந்துட்டு உங்கள் வீடியோக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி டெலீட் பண்ணிடுங்க. அதை நான் கடைசியாக தான் பண்ணியிருப்பேன். நான் அது இருக்கிறதே மறந்துட்டேன். நீங்கள் கட் பண்ணி டெலீட் பண்ணாலும் அவ்வளோதான் வரும். உங்களுக்கு வீடியோ எவ்வளோ தூரத்துக்குமோ அவ்வளோ தூரத்துக்கு தான் ஒரு எக்ஸ்போர்ட் ஆகி வரும். ஸோ அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கேப் கட்னா இதுவும் சேர்ந்து தான் உங்களுக்கு ஃபுல்லாமே வரும். ஆனால் இன்ஷர்ட்டில் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்காது. மெயின் வீடியோ எவ்வளோ தூரத்துக்கு இருக்கோ அவ்வளோ தூரம் தான் வரும். ஸோ அவ்வளோதான் கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பிடிக்கல மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காமல் கேளுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.